அஜித் அவர்கள் அப்படின்னாலே பிடிக்காத ஆட்களே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகராக இன்ன வரைக்குமே வலம் வந்துட்டுருக்காரு. நடிக்கிறதையும் தாண்டி ரேஸ் அப்படின்றது இவருக்கு ரொம்பவே பிடிக்கும். சமீபத்தில் கூட அதுலேயுமே அவர் பரிசு வாங்கியிருந்தார் அப்படின்றது, வெற்றி அடைஞ்சிருந்தாருன்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போ குடியரசுத் தலைவர் அவர்களுடைய கைகளால் பத்மபூஷன் விருதை வாங்கியிருக்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் செஃப் தாமு அவர்களுக்கும் இந்த பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால் இப்போ எல்லோருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அஜித் அவர்கள் பப்ளிசிட்டி இல்லாமல் ரொம்பவே நிறைய நல்ல விஷயங்களை செய்து வந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியாக சொல்லி வந்திருக்கிறாங்க. எப்பொழுதுமே தான் செய்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, இடது கைக்கு வலது கை கொடுக்கறது தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சூழ்நிலையில் இப்போ அஜித் அவர்கள் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. அதற்கு பாராட்டி இப்போ குடியரசுத் தலைவர் அவர்கள் இப்படி ஒரு பதிவை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் போட்டிருக்காங்க. ரொம்பவே தான் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களும் சரி, ஒரு பொது நிகழ்ச்சிகள்லையும் சரி, எப்பொழுதுமே அஜித் அவர்கள் கலந்துக்க மாட்டார் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். தன்னுடைய ரசிகர்களும் தேவையில்லாத செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவாக இருப்பார். கடவுளே அஜித் அப்படிலாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு கூட தன்னுடைய ரசிகர்களுக்கு ரெக்வஸ்ட் வச்சுருந்தார். இப்போ எல்லோருமே அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. அஜித் அவர்கள் அந்த விருதை வாங்கும்போது அவங்களுடைய குடும்பமே எழுந்து நின்று அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாராட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, அஜித் அவர்கள் இப்போ பார்த்திங்கன்னா காஷ்மீரில் நடந்த மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதலை பற்றி பேசியிருக்காரு. கிட்டத்தட்ட கடந்த வாரத்தில் அந்த தாக்குதல் நடந்த பொழுதும் மிகப்பெரிய அளவில் 6 பேர் ரொம்பவே தாக்கப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக 26க்கும் மேற்பட்டோர் ரொம்பவே அவர்களால் தாக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருந்தது. குறிப்பாக சுற்றுலா பயணிகள் தான் அதில் அதிகமாக இருந்தாங்க. பஹல்காம் தாக்குதல் என்னுடைய இதயத்தை நொறுக்கிடுச்சு, உயிரை பணயம் வைத்து நம்மளை காக்கக்கூடிய இராணுவ வீரர்களுடைய தியாகத்தை மதிக்கணும்னு அஜித் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏப்ரல் 22 நடந்த பயங்கரவாத தாக்குதலால் 26 பேர், பெரும்பாலும் அதில் சுற்றுலா பயணிகள் தான் அதிகமாக இருந்தாங்க. இந்த தாக்குதலுக்கு நடிகர் அஜித் அவர்கள் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. அவங்களுக்கு, அதாவது அந்த தாக்குதலை உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தனது இரங்கலையும் தெரிவிச்சிருக்காரு. என் மனது அந்த குடும்பங்களுக்காக ரொம்பவே உடைஞ்சிருச்சு. இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் பிரார்த்திக்கிறேன்னு அஜித் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. மேலும் நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கணும். தங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டுமே வாழணும் அப்படின்ற மனப்பான்மையை வச்சுக்கக்கூடாது. மிகப்பெரிய அளவில் நம்மளால் முடிஞ்ச சில உதவிகளை பலருக்கு செய்யணும்னு நினைக்கணும். நமது எல்லைகளை பாதுகாக்கும் இராணுவ வீரர்களின் தியாகங்களை நம்ம மரியாதைப்படுத்தணும். தங்களது உயிரை பணயமாக வைத்து நம்மை பாதுகாக்கிறாங்க. அவர்களுக்காக நமது நாட்டில் நாம் ரொம்பவே ஒற்றுமையோடு இருக்கணும். மத ஜாதின்னு எந்த வகையிலும் நம்முடைய சண்டை ஏற்படாமல் ஒன்றுபட்டு அமைதியாக வாழணும்னு தெரிவிச்சிருக்காரு. இந்த தாக்குதலுக்கு பிறகு மத்திய அரசு கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதத்திற்கு எதிராக 1960 கையெழுத்தான சிந்து நதி ஒப்பந்தத்தை இடைநிறுத்தும் முடிவை அரசு அறிவிச்சிருக்காங்க. மேலும் அட்டாரி ஒருங்கிணைந்த சோதனை சாவடிக்கு பூட்டு வைக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து வகை விசாக்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. பயங்கரவாதிகளும் சதித்திட்டத்தில் ஈடுபட்டவர்களும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள்னு மத்திய அரசு உறுதியளிச்சிருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் இந்த தாக்குதலை உயிரிழந்த அனைவரினுடைய ஆன்மா சாந்தியடைய கடவுளை வேண்டிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.